எம்பிக்களின் உயிருக்கு சபாநாயகரை பொறுப்பு, சபையில் தயாசிரி காரசார உரை, நீதிபதிகளின் பாதுகாப்புக்கும் வலியுறுத்து என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பல்வேறு முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டி அவர் பேசியிருப்பதை இன்றைய தினம் பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் இப்பொழுது அவதானம் செலுத்தலாம். தேசிய பாதுகாப்பை அலட்சியப்படுத்த வேண்டாம். புதுக்கடை நீதிமன்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் பிரதான சந்தேக நபருடன் நீதிமன்ற உள்ளக மட்டத்திலும் தொடர்பு இருக்கலாம். முறையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். நீதிபதிகளுடைய பாதுகாப்பை குறைத்தால் சட்டத்தின் ஆட்சி மலினப்படுத்தப்படும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர சபையில் வலியுறுத்தியிருந்தார். மனித படுகொலைகள் தற்போது சாதாரணமாகிவிட்டன. பாராளுமன்ற உறுப்பினர்களின் உயிருக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அதன் பொறுப்பு சபாநாயகரை ஏற்க வேண்டும் என்றும் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். பாராளுமன்றத்தில் நேற்று 20ஆம் தேதி நடைபெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மீதான 3ஆம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுதே அவர் இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டி பேசியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இன்னும் பல்வேறு விடயங்களை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் நீதிபதி முன்னிலையில் குற்றவாளி கூண்டில் இருந்த சந்தேக நபர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. போலீசார் விசேட அதிரடிப்படையினர் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? துப்பாக்கிதாரிக்கு நீதிமன்றத்தின் உள்ளக மட்டத்தில் தொடர்பு இருக்கலாம். இதனை அலட்சியப்படுத்த முடியாது என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எனவே நீதிபதிகளின் பாதுகாப்பை குறைத்தால் அவர்களால் எவ்வாறு அச்சமின்றி சுதந்திரமாக செயற்பட முடியுமா? படுகொலையாளிகள், போதைப்பொருள் வியாபாரிகள் மற்றும் பாதாள குழுக்களுக்கு எதிராக எவ்வாறு தீர்ப்பளிக்க முடியும்? ஆகவே தேசிய பாதுகாப்பை வாய்ச்சொல்லில் பலப்படுத்த முடியாது என்பதை அரசாங்கம் விளங்கிக் கொண்டு பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்பதான விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தற்போது பாதுகாப்பு கிடையாது. தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தியுள்ளதாக அரசாங்கம் குறிப்பிட்டுக் கொள்கிறது. ஆனால் நீதிமன்றத்திற்குள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்படுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய உயிருக்கு ஏதேனும் நேர்ந்தால் சபாநாயகர் அதன் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்பதான வேண்டுகோள் அவரால் முன்வைக்கப்பட்டிருந்தது. 2024ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்துக்கான விவாதத்தின் பொழுதுதான் இந்த விடயங்கள் குறித்து அவர் பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் விவகாரத்தில் மக்கள் விடுதலை முன்னணி போராடியது. ஆனால் தற்போது திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் 50/50 என்ற அடிப்படையில் இந்தியாவுக்கு வழங்க பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் விடுதலை முன்னணி என்பதென்று தற்போது இல்லை. எனவே அவர்களுக்கு கொள்கை என்பதும் இல்லை என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எனவே தேசிய பாதுகாப்பு தொடர்பில் எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு ஆளும் தரப்பினர் அளிக்கும் பதில் முறையற்றதாக இருக்கிறது என்பதான விடயமும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பல்வேறு முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டிய அவர் நேற்றைய தினம் சபையில் இவ்வகையான ஒரு உரையை நிகழ்த்தியிருந்தார்.